ஈச் மாடியூல் என்னென்ன பர்பஸ் இருக்கு, என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுட்டு அதை ரெடி பண்ணிட்டு ஒரு ஜேசன்ல போட்டுருங்க. ஒரு ஜேசன்ல போட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி அது மொத்தமா ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஓகேவா? ஒவ்வொரு மாடியூல எப்படி சொல்றதுன்னா, Abhida, yeah, it's simple. Okay, like you need to create question like what is medical tourism, purpose of medical tourism, what are the things we can get from medical tourism. Likewise, we might have questions. அப்படின்னா next புரியுதுல என்ன சொல்றேன்ட்டு. நான் இன்னொரு தடவை மட்டும் சொல்லுங்கண்ணா. பேசிக்கா எஃப்ஏக்யூன்றது நம்ம ப்ராடக்ட்டை பத்தின எக்ஸ்பிளனேஷன், நம்ம ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது தான் எஃப்ஏக்யூ. ஓகேவா? ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பத்தி ஒருத்தருக்கு டவுட் இருக்குன்னு வைங்களேன், அதை அந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. It's a kind of user manual. இப்போ நம்ம அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம்ல, டஸ் இட் ஹேஸ் டைப் சி போர்ட், டஸ் இட் ஹேவ் HDMI போர்ட் அப்படின்ட்டு லேப்டாப்க்கு கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல. எஸ் சார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த மெடிக்கல் டூரிசம் எடுத்துக்கிட்டா, மெடிக்கல் டூரிசம்னா என்ன, அது அது இங்க இருக்கிறதுக்கான பர்பஸ் என்ன, அது கீழே நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ஹெல்த் கைடன்ஸ்னா ஹெல்த் கைடன்ஸ் கீழே என்ன கிடைக்குது, ஹெல்த் லீவ்னா ஹெல்த் லீவ் கீழே என்னென்ன அந்த மாதிரி. ஓகே சார். அந்த என்டையர் சாட்பாட்டோட யூசேஜ் என்னன்னு வந்துட்டு கொடுத்தா போதுங்க. ஆமா, நீங்க இந்த 3 மாடியூலுக்கு மட்டும் கொடுத்தா போதும். யூசர் கேட்க கொடுக்கணுமா இல்ல ஒன்ஸ் அந்த சாட்பாட்டோட அது யூசேஜ் கொஸ்டின் மாதிரி இல்ல, கொஸ்டின் பாட் மாதிரி இல்ல. நீங்க ஒரு அதுதான் ஜேசான் கிரியேட் எடுத்துக்கணும். பண்ணுங்க. ஜேசான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ மெடிக்கல் டூரிசம்ன்ற டேக்குக்குள்ள ஒரு 10 Q&A ஆட் பண்ணுங்க. அதாவது Q1 என்ன அந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் A1 அந்த ஆன்சர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க கிரியேட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இப்போ நீங்க இந்த பாக்ஸை மட்டும் பாருங்க. இப்போ அந்த எஃப்ஏக்யூ மாதிரி ஒரு ரவுண்டு காமிச்சல இங்க இருக்கு. அதை கிளிக் பண்ணா வெயிட் இப்போ நம்ம பாட்ல இந்த மாதிரி இங்க ஹோம் பேஜ்ல வச்சிரும். இதான் ஹோம் பேஜ். ஓகேவா? இங்க வந்து ஒரு இந்த இருக்குல்ல சிம்பிள், தெரியுது இல்ல? ஹலோ, தெரியுது. இந்த இது மாதிரி இப்போ இங்க வைக்கிறோம். இதான் நம்மளோட ஹோம் பேஜ்னு இங்க இந்த சைடு வச்சிரும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ். ஓகேவா? ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. புரியல. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து மெடிக்கல் டூரிசம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு இந்த இதுல மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி கொஸ்டின் எடுக்கணும்ன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா உங்களுக்கு? இப்போ நேகாஸ்ரீ அப்படின்னா ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு சார். என்ன இருக்கு? இந்த யூஐ எல்லாம் விட்டுருங்க. என்ன டவுட் நீங்க கேக்குறீங்க? சார் இப்போ மெடிக்கல் டூரிசம்ல வந்து யூசருக்கு வந்துட்டு என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குன்னு தெரியாதுல்ல சார். லைக் ஃப்ளைட் புக் பண்றது, அங்க அமௌண்ட், ஹோட்டல் செக்இன் பண்றது, இது எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணி இந்த சாட்பாட்ல இருக்குல்ல சார், அதெல்லாம் வந்துட்டு யூசருக்கு தெரியாதுல்ல. அதெல்லாமே வந்துட்டு நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆமா, அதாவது ஒரு ஏஜென்ட் இருக்குல்ல, ஒரு ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க இங்க ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சார். அதெல்லாம் இந்த பிளஸ் ஐகான் மாதிரி டிராப் டவுன் போட்டு நீங்க ஒரே ஒரு ஜேசான் ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல போட்டு கோபி, நீங்க இந்த யூஐ எல்லாம் சொல்ல வேணும். ஜஸ்ட் என்ன தேவைன்றது மட்டும் சொல்லுங்க. சரி, அது மட்டும் தான்.
இந்த டாக்குமெண்ட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோத்ரூ பண்ணிட்டு என்னென்ன ஏஜென்ட் என்னென்ன போகுதுன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா. இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்கண்ணா, கலெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். சரி, டவுட்னா சொல்லுங்க. ஓகே. ம். அபிநயா லீவ் வைக்கணும். ஓகே. சிவா, நீ தஸ்லிமாக்கு உங்களுக்கு ஹெல்த் கைடன்ஸை கொடுத்துரு. கொடுத்துட்டேன் கோபி, கொடுத்துட்டேன். அந்த நீ நம்ம ஓசிஆர் ஃபைலையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா?